அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்ப தனியாவே ஜெயிச்சாங்க, திமுக ஆதரவோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்தது, அப்ப ஜெயிச்சாங்க. அப்ப கூட என்ன சொன்னாரு, இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இப்ப என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல எங்க போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் அறிக்கையில இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு சொன்னாங்க, அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கர்நாடக அணையெல்லாம் நிரம்பிருச்சு, ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் நான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஆனா நான் பேசி ரெண்டு தரப்புலயும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரைக்கும் காவிரி அணையில வரல, டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாத மாதிரி ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தா பரவாயில்ல, விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பரவாயில்ல. விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பண்ணல. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதான் என்ன, இப்போ அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்க போடுவோம். அவருடைய அட்வைசர்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனை கேட்போம், செயல்படுவோம். ஆனா இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவா இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசரா போட்டிருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டர் யாருக்கு ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம். டைம்